ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS Target TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் மாடல் டெஸ்ட்டு 8 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 7 டெஸ்ட் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். தென் அவுட் சோர்ஸ் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதற்கான மெட்டீரியல் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவுட் சோர்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே அதில் இருக்கும். தென் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் எல்லாமே அதில் தான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். லாஸ்ட்டாக 50 கொஷின் வரைக்கும் பார்த்துருப்போம் டெஸ்ட் 7ல். இன்றைக்கி 51வது கொஷின்லேருந்து 100வது கொஷின், இன்றைக்கும் ஒரு 50 கொஷின் நம்ம டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. இன்ஸ்டெட் ஆஃப் எப்பயும் போல் ஒரு கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் OMR ஷீட்டோ நோட்டோ இருந்தால் அவங்களோட ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். சரியான இணையை தேர்க. சரியான இணையை தேர்க. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் ஒன்று மட்டும்தான் கரெக்டு. அது எதுன்னு சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கரன்சி நோட்னா பணத்தால், செக்னா காசோலை, பேங்க்னா வங்கி, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலைன்னு வரும், பற்றட்டைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. சரியான மரபு சொல்லை தேர்க. சரியான மரபு சொல்லை தேர்க. சேவல். சரியான மரபு சொல்லை தேர்க. சேவல். ஈஸிதான். சேவல் கூவும். சேவல் கூவும். மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடு. மரபு பிழையற்ற இல்லை, பிழையுள்ள. மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுதான் தவறானது. ஆணிரை கவர்ந்தனர். ஆணிரை என்பது கரெக்டு. ஆணிரை கவர்ந்தனர். புறா குணுகும். சேவல் கூவும். கூகை குழரும். ஓகேங்களா? கூகை குழரும். ஆந்தை தான் அலரும். அப்போது சி ஆப்ஷன் தான் பிழை இருக்கு. யானை ஒளிமரபினை சுட்டுக. யானை ஒளிமரபினை சுட்டுக. ஆன்சர் ஆப்ஷன் சி. யானை பிளிரும். யானை பிளிரும். பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது. சோழர்களால் கட்டப்படாதது. சோழர்களால் கட்டப்படாதது. ஆன்சர் பி. கங்கை கொண்ட சோழபுரம், ஐராதீஸ்வரர் கோவில், திரிபுவன வீரேஸ்வரம் கோவில், இது எல்லாமே சோழர்கள் கட்டினது தான். கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் யார் கட்டினாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சோழர்கள் கட்டப்படாதது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில். அந்த கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயிலை யார் கட்டினாங்க? கங்கை கொண்ட சோழபுரம், ஐராதீஸ்வரர் கோயில், திரிபுவனேஸ்வரம் கோவில் எல்லாமே சோழர்கள் கட்டியது. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஊழ்னா யுகம்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. ஓகேங்களா? பீடுனா சிறப்பு, விசும்புனா வானம், தன்பெயல்னா குளிர்ந்த மழை. ஊழ்னா யுகம்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஊழ்னா என்ன பொருள்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழ்னா வினை வரலாம். இன்னும் வேற என்ன மீனிங் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல். தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல். ஆப்ஷன் சி. தாழ்வு ஆப்போசிட் உயர்வு. தாழ்வு ஆப்போசிட் உயர்வு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். இசை. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் இசை. ஆன்சர் ஆப்ஷன் சி. வசை. இசைக்கு ஆப்போசிட் வேர்ட் வசை. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்.
ஈஸி தான். ஆப்ஷன் டி சேர்த்தல். நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். சேர்த்தெழுதல். கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டி அடித்தல். கட்டி பிளஸ் அடித்தல் கட்டி அடித்தல். இது எப்படி வரும் ஓகேங்களா? கட்டி இது வந்து நின்ற சீரின் ஈற்றெழுத்தும் உயிரெழுத்து இட்டு பிளஸ் இ. வரும் சீரின் முதல் எழுத்தும் ஆ. இப்படி நின்ற சீரின் ஈற்றெழுத்தில் இ இ ஐ வரும்பொழுது இ என்ற நடுவில் ஒரு எழுத்து உருவாகி இ பிளஸ் ஆ யாவா மாறும். ஓகேங்களா? யாவா மாறும். அதாவது இ இ ஐ இதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வரும்பொழுது வகர மெய்யெழுத்து வந்து நடுவில் தோன்றும். இப்போ எகர மெய்யெழுத்து வந்து நடுவில் நமக்கு தோன்றிருக்கு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோன்றும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 எழுத்துலேயும் தோன்றும். ஏ வரும்பொழுது பார்த்திங்கன்னா இவ் இ இவ் 2 எழுத்துமே வந்து இதற்கு வந்து வரும். சே அடி சேவடி. சேயடின்னு வரும். சே ப்ளஸ் அடி. சே ப்ளஸ் அடி தான் வரும். இதில் லாஸ்ட்டில் ஏ வரும்போது நமக்கு இ என்ற வகர இ என்ற மெய்யெழுத்தும் இவ் என்ற மெய்யெழுத்தும் 2 எழுத்தில் வரும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஏ என்ற எழுத்துக்கு வரும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 3 விதிகள் நான் சொல்லியிருக்கேன். இ ஐ வரும்பொழுது நமக்கு இ என்ற மெய்யெழுத்து தோன்றும். ஏனைய உயிரெழுத்துக்கள் வரும்பொழுது இவ் என்ற மெய்யெழுத்து தோன்றும். ஏ என்ற நின்ற சீரின் ஈற்றெழுத்தில் ஏ வரும்பொழுது இ இவ் ரெண்டுமே வந்து துணையாக வரும் நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. இங்கே என்னவா மாறும்? இத்து ப்ளஸ் உ இருக்குது இல்லைங்களா? தேர்ந்து ப்ளஸ் எடுத்து ஏவும் ஊவும் சேர்ந்து தேவா மாறப்போகுது. சரியான விடையை தேர்க. சரியான விடையை தேர்க. கண் ப்ளஸ் உண்டு அதுக்கு சரியான விடை. 63க்கு ஆப்ஷன் ஏ கண்ணுண்டு. கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். டேஸ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். நெக்ஸ்ட்டு பத்தியை படித்து விடை எழுதுக. பத்தியை படித்து விடை எழுதுக. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறையாகும். இதிலேருந்து இப்போ நமக்கு கொஷின் வந்து ஒரு 5 கொஷின் கேட்பாங்க. நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உணவு உண்ண வேண்டும்? நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 வேளை. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு. குளிர்ச்சியான உணவு. உணவில் அதிகளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவை? உணவில் அதிகளவு சேர்க்க வேண்டியவை. ஈஸி ஜென்ரலான கொஷின் தான். காய்கறிகள். தவிர்க்க வேண்டிய உணவு. தவிர்க்க வேண்டிய உணவு எது? காரமான உணவு வந்து தவிர்க்கணும். காரமான உணவு வந்து தவிர்க்கணும். உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று. உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று. சரியான நேரத்திற்கு உணவு உண்ணுதல். சரியான நேரத்திற்கு உணவு உண்ணுதல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது?
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்தே ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். சங்க காலத்தில் இருந்து அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஆப்ஷன் பி. காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கின்றது. காவடியின் அமைப்பிற்கேற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கின்றது. சொல்பொருள் பொருத்துக. சொல்பொருள் பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜீவன் அப்படின்னா உயிர், வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. ஜீவன்னா உயிர், வையம்னா உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்துனா விரும்பி. சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள் பொருத்துக. குழி, மணி, சீலை, சான். ஆன்சர் ஆப்ஷன் டி. குழினா நில அளவை பெயர், மணினா முற்றி எண்ணில், சீலை அப்படின்னா புடவை, ஜான்னா நீட்டல் அளவை. குழினா நில அளவை பெயர், மணினா முற்றி எண்ணில், சீலைனா புடவை, ஜான்னா நீட்டல் அளவை பெயர். சரியான பொருளை அறிக. அலர். சரியான பொருளறிக. அலர். ஆப்ஷன் ஏ. அலர்னா மலர்தல். அலர்னா மலர்தல். பிழை திருத்துக. அவன் கவிஞன் அன்று. அவன் கவிஞன் அன்று. ஆப்ஷன் ஏ. அவன் கவிஞன் அல்லன். அவன் கவிஞன் அல்லன். ஆண்பாலில் கொடுத்துருக்காங்க. ஆண்பால் வினை முற்றிலே ஃபினிஷ் பண்ணணும். பிழை திருத்தம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எப்பயுமே கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இல்லாமல் இருக்காது. பிழை திருத்தம். ஓர் பிழை திருத்துக. அது அஃது பிழை திருத்துக. அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. இதுதான் கொஷின். அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது உயிரெழுத்து வந்து ஈ வந்திருக்கு, அதற்கு முன்னாடி அஃது யூஸ் பண்ணணும். இங்கேயும் உயிரெழுத்து வந்திருக்கு, அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி அஃதும் ஓரும் யூஸ் பண்ணணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரும் அதுவும் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்திலையும் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஷின் 3 மார்க்கு கன்ஃபார்ம். என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடு. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் பி. கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் சிலம்பு விற்க போனான். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் சி. செய்தி தொடர். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன என்பதே செய்தி தொடர். சொற்களின் கூட்டப்பெயர்கள். சொற்களின் கூட்டுப்பெயர்கள். மூங்கில், முளை, வேப்பம், வரகு. ஆன்சர் ஆப்ஷன் சி. மூங்கில் இலை, முளைக்கீரை, வேப்பந்தழை,
வரகு கதிர். மூங்கில் இலை, முளைக்கீரை, வேப்பந்தழை, வரகு கதிர். சொல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர் காண்க. சொல்லுக்கேற்ற கூட்டுப்பெயர் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கல் கற்கள். கல் கற்கள். 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. ஒன்றுலேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் எண்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். 1க்கு இணையான தமிழ் எண் என்ன, 2க்கு இணையான தமிழ் எண் என்னன்னு சொல்லிட்டு 1 to 10 வரைக்கும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா போதும், எது கொடுத்தாலும் நம்ம அடிச்சிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, கடலை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கூட இருக்குது. 1லிருந்து 10 வரைக்கும் கடலை உருண்டையை நசுக்கி நுணுக்கி என் அம்மா வந்து சாப்பிட சொன்னாங்கன்ற மாரி ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து கமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். அது படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1லிருந்து 10 வரைக்கும். அடுத்து தீவகத்தின் மற்றொரு பெயர். தீவகத்தின் மற்றொரு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, விளக்கு. தீவகம்னா விளக்கு. தவறான இணையை சுட்டுக. தவறான இணையை சுட்டுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இங்கே திணை ஓலைன்னு கொடுத்துருக்காங்க, மான் குட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் தவறு. ஓகேங்களா? மான் கன்று தான் வரணும், குட்டி வரக்கூடாது. ஆப்ஷன் ஏ தான் இதில் தவறு. கலை சொற்கள் அறிதல். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. கலை சொல்லை அறிதல். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ். கல்ச்சுரல் பவுண்டரிஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை. அடுத்து சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. சிம்பாலிசம். சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. சிம்பாலிசம். ஆன்சர் ஆப்ஷன் டி, குறியீட்டியல். சிம்பாலிசம்னா குறியீட்டியல். கலை சொல்லுக்கும் நான் வந்து அவுட் சோர்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். தமிழ் வளர்ச்சித்துறையில் கேட்ட ஒரு 470 கலைச்சொற்கள் வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் படிச்சுக்கோங்க. நானும் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்களுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, மெடிக்கல்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கலைச்சொற்கள் அறிவோம். சுகர் கேன் ஜூஸ். சுகர் கேன் ஜூஸ். ஈஸி தான். ஆப்ஷன் ஏ, கரும்பு சாறு. கரும்பு சாறு. ஹோமோகிராஃப். சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. ஹோமோகிராஃப். சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒப்பெழுத்து. சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று காரணம் சரியா தவறா. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். தே ப்ளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே ப்ளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ரெண்டுமே கரெக்டாக தவறா. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்றும் சரி, காரணமும் சரி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கண் கான். கண் கான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்ணா விழி, கான்னா பார்.
கண்ணா விழி, காணா பார். சரியான இணையை காண்க. சரியான இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, செந்தி. செம்மை ப்ளஸ் தீன்னு வரும். மை விகுதி வந்தாலே அது வந்து பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. ஊழ் ஊழ் இது வந்து அடுக்கு தொடரில் வரணும். இரட்டை கிளவின்னு கொடுத்துருக்காங்க. வளர்வானம் வினை தொகையில் வரும். வினையாளனின் பெயர்னு கொடுத்துருக்காங்க. பீடுனா சிறப்பு, இங்கே திரண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. அப்போ சரியான இணைன்றது ஆப்ஷன் சி தான். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கிரி கீரி, கிரி கீரி. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரினா மலை, கீரினா விலங்கு. கீரி பிள்ளை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து விலங்கு. கிரினா மலையை குறிக்கும். இரு பொருள் தருக. திங்கள். இரு பொருள் தருக. திங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சந்திரன் மாதம். திங்கள்னா சந்திரன் மாதம். இரு பொருள் தருக. ஆறு இரு பொருள் தருக. ஆறு இரு பொருள் தருக. ஆப்ஷன் பி, நதி எண். ஆறுனா வந்து ஒன்று நதியை குறிக்கும், இன்னொன்று 1 2 3 4 5 6 அந்த எண்ணை குறிக்கும். ஓகேங்களா. சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் என்ன சொல்கிறோம், கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறோம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் ஆகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. வளர்பிறை என்பது ஒரே ஒரு நிலவு தான். காட்சியளிக்கிறதுன்னு ஒருமையில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. அடுத்து சரியான இணைப்பு சொல் தேர்க. சரியான இணைப்பு சொல் தேர்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஸ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஸ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இங்கே வந்து கரெக்டாக எது போட்டால் இணைப்பு சொல் கரெக்டாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இங்கே அதுபோலன்ற வார்த்தை கரெக்டாக இருக்கும் இணைப்பு சொல் யூஸ் பண்ணுறதுக்கு. சரியான இணைப்பு சொல் தேர்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏனெனில். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அவர் நல்லவர், டேஸ் வல்லவர் இல்லை. அவர் நல்லவர், டேஸ் வல்லவர் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 50 கொஷின் பார்த்துருக்கோம். 50 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசிக்கு குரூப் 2 குரூப் 1 குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.